சன்ஹாவும் ஹேஜுனும் வந்து அவங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருப்பாங்களா. பார்க்குறதுக்கு அந்த ஹோட்டலில் வந்து பார்க்குறப்போ, அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹேஜுன் கேட்குற முதல் கொஸ்டின் வந்து, "நீங்கள் ஹெல்தியா தானே இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் என்கிட்ட இருந்து ஆர்கன் தேவைப்படுதா?" அப்படின்னும் அவர் சிரிச்சுருவாரு. "ஏன் நான் ஹெல்தியா தானே இருக்கேன்." அப்படின்னும்போது, "சரி ஓகே, அப்புறம் எதுக்கு என்ன இத்தனை வருஷம் கழிச்சு தேடி வந்தீங்க? நான் வந்து உங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ மோசமான ஆள். இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராதீங்க. அதை சொல்ல தான் நான் வந்தேன்னும்போது, யார் உன்ட்ட அப்படி சொன்னா? உங்க அம்மா அப்படி சொல்கிற கேரக்டர் இல்லையா?" அப்படின்னும், "எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லல. எங்கள் ஆன்ட்டி தான் சொன்னாங்க." "அவ சொல்லியிருப்பா, அவ சொல்லியிருப்பா." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. "அப்புறம் இப்போ எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க." அப்படின்னும்போது, "இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் என்னோட செகண்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ஹோம் மாதிரி ஃபீல் ஆகல. நான் வந்து அமெரிக்கா போகிறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து. சரி உன்னையும் அமெரிக்கா கூட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. எம்பிஏ பண்ணலாம், சூப்பராக இருக்கும் லைஃபே. அதுக்காக தான்." அப்படின்னும்போது இவர் அப்படியே ஷாக் ஆயிடுவார். "நான் ஏன் அங்கே வந்து எம்பிஏ பண்ணும்? நான் இங்கேயே ஃபுட்பால் நல்லா விளையாடிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றதுக்கும் அவங்க அப்பா சாப்பிட்றதுக்கும் சேர்த்து இவங்களே பில்லை வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பீச் கிட்ட போயிட்டு நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹேஜுன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப டேண்ட்ரம் மாதிரி பிஹேவ் பண்ணார், குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி இதுக்கு அவர் என்கிட்ட இருந்து கிட்னியே கேட்டுருக்கலாம்டா, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, என்ன ஸ்டேட்ஸ் கூப்பிட்டது அப்படி சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ கிட்னி கேட்டால் குடிப்பியா?" அப்படி சொல்லிட்டு சன்ஹா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த நம்ம ஜோனோட அப்பா ரெஸ்டாரண்ட்டில் காட்டுவாங்க. அந்த ஹேஜனோட அப்பா இருக்கார்ல, அவர் பாட்டுக்குன்னு ஹேஜன் ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு ஜோனோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துருவார் பேசுறதுக்காக. வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துப்பாரு. உள்ள வந்து உட்காந்ததும் நம்ம ஜோனோட அப்பா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. யார் நீங்கன்னு கேட்குறப்போ, "நான் தான் வந்து ஹேஜனோட அப்பா." அப்படி சொல்லிட்டு பணத்தை வைப்பாரு. "நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் பையனை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ தெரியல. நான்லாம் வேற ஆள் பசங்களை பார்த்துக்க முடியுமான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட டபுள் மடங்காக பணம் வச்சிருக்கேன். என் பையன் வந்து அடுத்த வருஷம் ஸ்டேட்க்கு என்னோட அனுப்பிச்சு வைங்க. நான் அவன்கிட்ட கேட்டேன். ஆனால் வந்து அவன் அவன் என்ன சொல்லிட்டானா, கார்டியன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். "அவனுக்கு தெரியுமா நீங்கள் வந்தது?" அப்படின்னு. அவன்கிட்ட நான் பேசிட்டேனே அப்படி சொல்லாரு. உடனே வந்து இவர் நல்லா யோசிச்சுட்டு திருப்பி அந்த பணத்தை அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாரா. அதுக்கு உடனே ஹேஜனோட அப்பா சொல்லுவார், "இவ்வளோ பேராசை பிடிச்ச மனுஷனாக இருக்க, இன்னும் பணம் வேணுமா? சரி ஓகே, நான் இன்னும் நிறைய பணம் தரேன். இதெல்லாம் உன்ட்ட நான் ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, நீ வந்து கார்டியனாக இருக்க, அவன் அண்டர் 18, அதனால தான் உன்ட்ட பேசியிருக்கேன். உங்கள் பெர்மிஷன் வேணும், அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன்னு." சொல்லிட்டு ஹேஜன் அப்பா சொல்லும்போது நம்ம ஜோனோட அப்பா நல்லா யோசிச்சுட்டு, "கரெக்ட், நான் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஹேஜனோட கார்டியன். அண்டர் 18ல அவன். நான் கண்டிப்பாக அவனை உங்களோட ஸ்டேட் அனுப்பவே மாட்டேன். அதனால இந்த பணமும் எனக்கு வேணாம். அவனை நீங்கள் கூப்பிட்டு போக முடியாது என் பெர்மிஷன் இல்லாமல்." அப்படி சொல்லிட்டு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவாரு. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நம்ம ஜுவானும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஜுவானோட ஃப்ரெண்டு தாலும் வருவாங்க. வந்த உடனே தாலுக்கு வந்து லைட்டாக தெரிஞ்சிடும். இவர் பார்க்க வந்து நம்ம ஹேஜனோட அப்பாவோட ஐஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அவங்க ஒட்டு கேட்டாங்கல்ல, ஸோ அவர் வந்திருக்கார் போல், அவர் தான் சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு வணக்கத்தை போட்டு திருப்பி வெளியே கிளம்பிடுவாங்க. இவங்க என்ன ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம தாலும் ஜுவானும் பேசிட்டே போவாங்க. "எங்கள் அப்பா பற்றியா ரொம்ப டல்லாக இருந்தார், ஏதோ ப்ராப்ளம் போலாங்க." அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தா வெளியே வந்து நம்ம சன்ஹாவும் ஹேஜனும் இருப்பாங்களா. அப்போ வந்து நம்ம ஜுவான் சொல்லுவா, "அப்பா ஒரு மாதிரி ஆஃபாக இருந்தாங்களா, ஏதோ ஒரு அங்கிள் வந்திருக்காரு நம்ம கடைக்கு, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்களேன்னு." சொல்லும்போது சன்ஹாவும் ஹேஜனும் வந்து, "போடி, ஆல்ரெடி டயர்டாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு" சொல்லிட்டு போவாங்களா. இந்த நேரம் பார்த்து நம்ம தாலுக்கு தான் தெரியும்ல உண்மையெல்லாம். அதனால வந்து மோனலிட் ஐஸ் இருந்தது அந்த வந்த அங்கிளுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம ஹேஜனுக்கு புரியுன்றதுக்காக தான் அந்த ஹிண்ட் கொடுப்பாங்க. உடனே ஹேஜனும் வந்து குடு குடு குடுன்னு ஓடி போவார். அங்கே போய் நின்னா நம்ம ஹேஜனோட அப்பா போயிருப்பார் போல. அப்போ வந்து நம்ம ஜுவானோட அப்பா சொல்கிறார், "அவர் போயிட்டாரு, பாவம் நீ மிஸ் பண்ணிட்டல." அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜனை பார்த்து சொல்லும்போது நம்ம சன்ஹா வந்து ஜுவானோட கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹேஜனும் ஜுவானோட அப்பாவும் தனியாக பேசுவாங்க ரெஸ்டாரண்ட்டில். உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அமைதியாக இருப்பாங்களா. அப்போ வந்து ஹேஜன் சொல்லுவான், "நான் வந்து சொல்லலை, அவர் வந்தது உனக்கு தெரியல." அப்படி சொல்லிட்டு நம்ம ஜுவானோட அப்பா கேட்குமா, "ஆமாம், இதுக்கு முன்னாடி என்ன தான் வந்து பார்த்து பேசினாரு, ஆனால் நான் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை, சாரின்னு." சொல்லும்போது, "இல்லை பரவாயில்ல, உன்னோட இஷ்டம் தானே, ஏன்னா இது உன்னோட லைஃப், நான் வந்து பிடிச்சி வச்சுக்க முடியாது, உனக்கு போகணும்னு ஆசை இருந்தா." அப்படின்னும்போது அவ்வளோதான், அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவான். "இல்லை, நான் உங்கள்கிட்ட மறைக்கணும்னு மறைக்கல, ஆக்சுவலி வந்து எனக்கு உண்மையாகவே நான் இது ஒன்று உண்மையை சொன்னால் நீங்கள் அவர் கூட என்னை போக சொல்லிடுவீங்களா, அனுப்பிச்சி விட்ருவீங்களா, எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா." அவன் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுவானா. உடனே வந்து நம்மளுடைய ஜுவானோட அப்பாவும் சொல்லுவார், "ஆக்சுவலி என்னன்னா, நீ போகணும்னு நினச்சா கூட எனக்கு உன்னை விடுறதுக்கு மனசு இல்லை, நான் என்ன ஒப்பீனியனாக சொல்லுவேன்னா, நீ இது என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு." சொல்லிட்டு ஜுவானோட அப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹேஜனுக்கு பயங்கரமாக அழுக வந்துடும், செமையாக அழுவார். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜுவானோட அப்பாவும் போய் ஹக் பண்ணிட்டு, "நான் என்றைக்குமே உன்னை போக சொல்ல மாட்டேன்டா, நீ எப்போவுமே என் கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துவார். அப்புறம் எங்கள் வீட்டில் டெரஸில் வந்து நம்ம சன்ஹா வந்து ஜுவான்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட அப்பா வந்து பார்க்க வந்தாங்க எல்லாம் சொல்லும்போது, "ஓ அப்படியா, சூப்பரா." அப்படின்வாங்க. "என்ன சூப்பர் சொல்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம், இப்போ அவனுக்கு ஆன்ட்டியும் இருக்காங்க, அவங்க அப்பாவும் இருக்காங்க, சூப்பரில்." அப்படிங்கும்போது அவங்க அவங்க கூட கூப்பிட்றாங்க. "கூட ஏன் கூப்பிட்றாங்க, இவன் ஏன் கூட போகிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹேஜனும் வந்து மாடிக்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரா. அப்போ ஜுவான் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவே அவன் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டோம், அவங்க ஆன்ட்டி அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டோம், அவெல்லாம் அங்கே போகக்கூடாது." அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. அப்போ வந்து சன்ஹா கேட்பாங்க, "போகக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறோம். "ஆமாடா, போகக்கூடாது, ஏன் போகணும், அவன் நம்ம ஃபேமிலி தானே, நம்ம கூட தான் இருப்பான், அவங்கள அப்பப்போ வேணால் பார்த்துக்கிட்டோன்ற மாதிரி ரொம்ப நக்கலாக சொல்லும்போது அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹேஜன் கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும். சந்தோஷமாயிட்டு அழுதுகிட்டே வருவான். அழுதுகிட்டே வந்து இருக்கும்போது இவங்களாம் அடியே தள்ளி போடா தள்ளி போடான்னு டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹேஜனோட அப்பா வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. அப்போ ஒருத்தங்க இடிச்சிடுறாங்க ஒரு பெட்டியில். யாருன்னு பார்த்தா நம்ம சன்ஹாவோட அம்மாவும் அவங்க அம்மாவுடைய குழந்தையும். இப்போ செகண்டாக மேரேஜ் பண்ணாங்களா, அந்த குட்டி குழந்தையும் தான் இருக்காங்க. அவங்க இன்னும் அதே கேரக்டர்லாம் இருக்க மாதிரி இருக்குது, பார்த்தாலே ரக்கடா. இப்போ நம்ம ஜுவானோட அப்பாவும் அதுக்கப்புறமேட்டுக்கா சன்ஹாவோட அப்பாவும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹாவோட அப்பா கேட்கப்போ, "நான் ஒரு லாயர் ஹைட் பண்ணலான்னு இருக்கேன், அவர் அவங்க அப்பா எதுவும் கேஸ் போட்டாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவானோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு.
நல்ல வேளை என்கிட்ட வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கனால எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட இதை வச்சு என்னால் கேஸ் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம டெரஸில் வந்து நம்ம ஜுவான், அதுக்கப்புறமேட்டுக்கா சன்ஹா, ஹேஜுன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜுவான் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு 19 வயசு பையன் இவ்வளோண்டு விஷயத்துக்கு போய் அழுறான் அப்படி சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஹேஜுன் வந்து சும்மா ரெடி அப்படிங்கும்போது, இதெல்லாம் ஒரு விஷயம் காலையிலேருந்து இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க பாருங்க, இதோட முக்கியமாக ஒரு விஷயம் காலையில உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னு சொல்லி இதோ வரேன்னு கீழே போய் அந்த லெட்டர் எடுத்து வராங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா எனக்கு வந்து முதல் லவ் லெட்டர் சொல்லி காட்டிட்டு இருப்பாங்களா, ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா என்னடி லவ் லெட்டரா வந்து, ஆமாம் நானும் நாளையிலேருந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த லவ் லெட்டர் வாங்க வந்து ஹேஜுன் ரொம்ப ட்ரை பண்ணுவார், ஆனால் அவரால் எடுக்க முடியாது. அப்புறம் சன்ஹா அதை பிடிங்கி வச்சுப்பாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.